ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் நிரண்யா, நியூட்ரிஷனிஸ்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான வைட்டமின் பற்றி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. வைட்டமின் டி நம்ம நார்மலாக சன்லைட்டில் போனாலே கிடைக்கிற ஒரு வைட்டமின் தான். பட் இருந்தாலும் இதை பற்றின ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 90% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லியிருக்குங்க. 90%. ஈவன் நீங்கள் நானும் எல்லாருமே அந்த 90%ல் அடங்குவோம். பிகாஸ் இன்றைக்கி இருக்க ஒரு காலகட்டத்தில் என்ன தான் நம்ம இந்தியாவில் சன் அதிகமாக இருந்தாலும் நம்ம பனிப்பிரதேசத்துலலாம் வாழலை, நாம் சனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் அந்த சன்லைட் நம்ம மேலே பட்டு அந்த விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ளே சிந்தசைஸ் ஆகிறதுக்கு நம்ம உடல்நிலை ஒத்துழைக்கலை அப்படின்றதும் ஒரு ஸ்டடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய ஒபெசிட்டி பீப்புளுக்கு சன்லைட் படும்போது அந்த வைட்டமின் டியோட சிந்தசிஸ் அடிப்போஸ் டிஷ்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கிறது. அது ஒரு ட்ராப் மாதிரி அந்த விட்டமின் டி அந்த ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின் தானே, அது நம்ம உடம்புக்கு கன்வெர்ட் ஆகி நமக்கு சிந்தசைஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் ஸ்டடீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ப்ரிவலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90% ஆஃப் த இந்தியன் பாப்புலேஷன் விட்டமின் டி டெஃபிஷியன்சியில் இருக்காங்க அப்படின்றதும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லேருந்து டிபி, இன்ஃப்ளூயன்ஸா இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் அப்பார்ட் ஃப்ரம் ரிக்கட்ஸ், ஆஸ்டியோமலேஷியா விட்டமின் டியால் டெஃபிஷியன்சியால் வருது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விட்டமின் டியை நம்ம உணவில் மட்டும் எடுத்துக்கிறது இல்லாமல் சப்ளிமெண்ட்ஸாகவும் எடுத்துக்கிறது ஒரு பெட்டர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க, அதுவும் மிட் டைம் 11 to 3 இந்த டைமில் சனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுங்க. அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் வெளியில் இருக்கிறது சன்லைட்டில் இருந்து விட்டமின் டியை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.